ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பூகம்பம் வெடித்தது. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் தனி அணியாக செயல்பட்ட எம்எல்ஏக்களை பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். அவர்களில் 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்தனர். வேலுமணி தலைமையிலான டீம் மீண்டும் பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் ஐக்கியமானது. ஆனால் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமான சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கரும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. தொகுதி மக்களை சந்தித்துவிட்டு முடிவை அறிவிப்பதாக சொன்னார்கள். சில வாரங்கள் மௌனம் காத்த சண்முகம் நேற்று பழனிசாமிக்கு எதிராக வெடித்து கிளர்ந்தார். குடும்பத்தார் மற்றும் பணம் கொடுப்பவர்களின் பேச்சை மட்டும் கேட்கிறார் இபிஎஸ். மகனை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஏன் நாடகம் ஆடுகிறீர்கள்? அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இபிஎஸ் தலைமையில் அதிமுக தொடர் தோல்விதான் மிஞ்சி இருக்கிறது. இப்போது வெற்றி பெற்றிருக்கும் 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை. பாமக கூட்டணியில் இல்லை என்றால் வட மாவட்டங்களில் அதிமுகவால் வென்றிருக்க முடியாது. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். உடனடியாக செயற்குழுவை கூட்ட வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என பேட்டியில் ஆவேசம் காட்டினார் சண்முகம். அவரை தொடர்ந்து மௌனம் காத்து வந்த சி. விஜயபாஸ்கரும் இப்போது பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியுள்ளார். லீடர்ஷிப் மேட்டர்ஸ் என்ற ஹேஷ்டேகில் அவர் வெளியிட்ட அறிக்கை. உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதைத்தான் என்று பழனிசாமியை தாக்கியுள்ளார் விஜயபாஸ்கர். சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் ஒரே நேரத்தில் வாய் திறந்துள்ளனர். அவர்கள் தலைமை பதவியிலிருந்து பழனிசாமியை நீக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதைத்தான் இது காட்டுகிறது. இதற்கான வேலைகளில் 2 பேரும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடும் என்று 2 பேரின் ஆதரவாளர்களும் கூறுகின்றனர்.